ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இதுல நம்ம இப்போ 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட இயக்கத்துல ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிக்கொண்டே இருந்தாலும் இவைகள் எங்கிருந்து தோன்றியது அப்படின்றது மூலத்தை பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலிருந்து தான் உருவாகி இருக்கிறது. அந்த வெட்ட வெளியிலிருந்து தான் இவைகள் வெளிப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சோர்ஸை காட்டி கொடுக்குது சாஸ்திரம். அப்ப இங்க இறைவன் என்பவன் ஒரு வடிவமற்றவன். இப்ப நீங்க அந்த வடிவத்துக்குள்ள போய் மாற்றுறது மைண்டினுடைய கண்ணோட்டம். இப்ப நீங்க ஒரு நெக்லஸ் பிடிச்சிருக்குன்னு போய் நீங்க அதுல சிக்கிக்கிறது மைண்டினுடைய கண்ணோட்டம். என்னுடைய நெக்லஸ் தான் சிறப்புன்னு இந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா இது என்ன இது ஒரு மாடலான்னு அந்த அம்மா அதை ஏசுது. அப்போ ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒருத்தனுக்கு பிடிக்கல. ஆனா இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய பொருள் இல்லையா? நெக்லஸ் அப்படியே இருக்காது. ஒரு நாள் அந்த நெக்லஸ் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி இங்க படைப்பு எல்லாமே அப்படியே இருக்காது, ஒரு நாள் இல்லாம போயிடும். அப்ப இல்லாத ஒன்றை மாறிக்கொண்டே இருப்பதை, ஒரு மித்யாவை எப்படி நீங்க இறைவன் என்று சொல்ல முடியும்? இதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு காரணம் இருக்குன்னா அந்த காரணத்திலிருந்து காரியம் இருக்கும். ஆனா அந்த காரியம் சத்தியம் கிடையாது, காரணம் தான் சத்தியம். அது மாதிரி பிரம்மம் தான் சத்தியம், இந்த ஜகத் சத்தியம் கிடையாது, இந்த ஜகத் மித்யா. அப்ப அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மைண்ட் லெவல்ல நீங்க இப்படி அப்டேட் ஆயிட்டீங்கன்னா நீங்க சயின்டிஸ்ட் எல்லாம் பக்கத்திலே வர முடியாது. ஏன் அப்படின்னா உங்க விஷயம் என்ன? இருப்பது இறைவனே, வெளி மட்டும் சத்தியமா இருக்கு. அப்ப அந்த வெளியிலிருந்து வெளிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இறைவனுடைய வைபவமா இருக்கு, அவனுடைய ஆற்றலாக இருக்கு, அவனுடைய சக்தியாக இருக்கு. அப்ப அந்த சக்தியானது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிற சயின்ஸ் சப்ஜெக்டை தான் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். எப்படி? இப்ப நான் நீரையும் நெருப்பையும் சங்கமம் பண்றேன், ரெண்டும் இணையுது, அப்போ அந்த ஒரு நீராவி உருவாகுது. அப்ப இங்க ஒரு விஷயத்தை மாற்றத்துக்கு உட்படுத்தலாம், ஆனா அந்த விஷயத்தை அழிக்க முடியுமான்னா அழிக்கவே முடியாது. இப்ப நீரை நான் அழிச்சிட்டேன், நெருப்பு சொல்லுமானா? எங்க அழிச்சது? நீரை நீராவியா தான் மாற்ற முடிஞ்சது, நீரை அழிக்க முடியாது. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு மாறுதலுக்கு உட்படலாம், ஆனா அங்க அழிவே கிடையாது. அப்ப இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல படைக்கப்பட்டவை எல்லாம் அழிவுக்கு உட்படுதா அப்படின்னா எதுவுமே அழிவுக்கு உட்படுவது கிடையாது. இப்ப மரணம்ங்கிறது அழிவா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லைங்குது. மரணம் தான் தொடக்கம்ங்குது. எப்படிங்க தொடக்கம்? இப்ப இந்த உடம்பு தான் போகுது. இப்ப மரணம்ங்கிறது உடம்புக்கு தானே. இப்ப இந்த உடம்பு ஒரு சக்தி ஆற்றலா பெருகி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உடம்பா மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஏஜ் ஆகுது, வயசு தடுமாற்றம் ஆகுது, அப்புறம் கண் பார்வை குறையுது, காது கேட்காம போகுது, அப்புறம் உடல் தளர்ச்சி ஆகுது, அப்புறம் உயிர் அதுல இருந்து வெளிக்கிளம்பின உடனே அந்த உடம்பை நம்ம மண்ணுக்குள்ள புதைக்கணும். ஆனா நம்ம அந்த பஞ்சபூத தன்மையிலிருந்து வந்த உடம்பு மீண்டும் பஞ்சபூதத்திலேயே இணைகிறதுனால காற்று தத்துவம் காற்றுல போயிடுச்சு, நீர் தத்துவம் நீர்ல போயிடுச்சு, நெருப்பு தத்துவம் நெருப்புல போயிடுச்சு. மண் தத்துவமான இந்த பாடியை நம்ம மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே அது மண்ணோட மண்ணா மிங்கிள் ஆயிடுது. அப்ப மண்ணோடு மண்ணா கலந்து சாம்பல் ஆனாலும் மண்ணோட மண்ணா கலந்து மீண்டும் அது என்னவா மாறுது? வேறு ஒரு பரிமாணத்தை தாவரங்களுடைய சக்தியா வந்துடுது. ஒரு தாவரம் வளருதுன்னா அந்த தாவரத்துக்குள்ள இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. அப்ப இந்த மனித உடலானது எரிக்கப்பட்டு சாம்பலாக மாற்றினாலும் சரி, புதைக்கப்பட்டு அது மண்ணுக்குள்ள மக்னாலும் சரி, அதனுடைய சத்துக்களை எல்லாம் தாவரங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு அழகான தாவரம் அங்க வெளியே நிக்குது இல்ல? அப்ப அந்த தாவரம் யாருங்க? நம்ம ராமசாமி தாங்க. கீழே மண்ணுக்குள்ள புதைச்ச ராமசாமி தாங்க வெளியே இப்படி தாவரமா நின்றுட்டு இருக்காரு. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொரக்காய் சாப்பிட்டீங்க, அந்த சொரக்காய் உள்ள போச்சு, அது உள்ள போனோன்னா ரத்தமா மாறிடுச்சு, எலும்பா மாறிடுச்சு. சொரக்காய் எங்கங்க? ராமசாமியா நிக்கிறாருங்க. சொரக்காய் எங்கன்னு கேட்டா சொரக்காய் ராமசாமி ஆயிட்டாரு. எப்படிங்க ராமசாமி ஆனாரு? சொரக்காய் உள்ள போன உடனே அது டைஜஷன் ஆகி அது பிளட்டா மாறிச்சு, எலும்பா மாறிச்சு, மஜ்ஜையா மாறிச்சு. அப்ப உடம்புல சப்த தாதுக்களாக மாறி விட்டது. மீண்டும் என்னவா மாறப்போகுது? கழிவா மாறி மலமா மாறுது. அப்ப மலமா மாறின பிறகு கூட அந்த மலம் மண்ணுல போன உடனே மீண்டும் மண்ணா மாறி மீண்டும் விவசாயத்துக்கு அது பயன்பாட்டுக்கு தான் வருது. எல்லாமே விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு வருது. அப்ப விவசாயத்துல மீண்டும் செடி வருது, செடி மரம் ஆகுது, மரம் திருப்பி காய்கள் கனிகள் எல்லாம் விட்டு மீண்டும் விதையாகுது. அந்த விதையை திருப்பி மண்ணுக்குள்ள போடும்போது மீண்டும் மரம் ஆகுது. அப்ப இது எல்லாமே ஒரு சைக்கிள், இது எல்லாமே ஒரு சுழற்சி, இது எல்லாமே ஒரு சங்கிலி. அப்ப இந்த சங்கிலியினுடைய இணைப்பை நீங்க கட் பண்ணவே முடியாது. ஏன்னா இது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கோர்க்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பு பகவத்கீதை பேசும். ஒரு மணி மானையில எல்லாம் ஒரு நூலிலே எல்லா முத்துக்களும் கோர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கோர்க்கப்பட்ட முத்துக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இல்லாமல் அதில் கோர்க்கப்பட்டிருந்தாலும் அத்தனை முத்துக்களும் எது வச்சுக்கிட்டு இருக்கு? அந்த நூல் வச்சுக்கிட்டு இருக்கு.
அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை இறைவன் வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை வேணா பாருங்க, எப்படி வேணா மாறி மாறி இருக்கலாம். ஆனா எல்லாம் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்து போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எண்ணில் கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பகவத்கீதை சொல்லுதா இல்லையா? அப்ப அப்படிதான் இந்த பிரபஞ்சம் இறைவனிடத்துல இருக்கு. அப்படி படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் இறைவனுடைய வைபவமாவே இருக்கு. அதனால இங்க இந்த அனுபவம் யாருக்கு நடக்குது? இறைவனுக்கே நடக்குது. ஆனா இது எனக்கு நடக்குதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய அஜ்ஞானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி வர்றதுதான். இப்ப சயின்டிஸ்ட்னால இதை எப்படி சொல்ல முடியல? ஒரு கோழியிலிருந்து முட்டை வந்ததுங்களா? முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அதனுடைய மூலத்தை என்றைக்கு எது முதல்ல வந்ததுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இங்க எதுவுமே வரல அப்படிங்குது. இதை ஏத்துக்க முடியுதா? இங்க என்ன சொல்லுதுன்னா, இங்க விதையிலிருந்து தாவரம் வந்தது. அந்த விதை வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரமா மாறி ஒரு 5-6 ஏக்கராவை அடைச்சிக்கிச்சு. ஆனா அதுல இருந்து ஏகப்பட்ட விதைகள் வந்தது. அப்புறம் அந்த விதைகள் திருப்பி மண்ணுக்குள்ள விழுந்து திருப்பி மீண்டும் ஒரு பல மரங்கள் உருவாகுது. ஆனா இப்படி சுழற்சி நடந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இந்த சுழற்சி எல்லாம் இப்ப உங்களுடைய காட்சிக்கு உண்மை போல தெரியுது இல்லையா? நீங்க கோழியிலிருந்து முட்டை வந்ததுங்க, முட்டையிலிருந்து கோழி வந்ததுங்க அப்படின்னு இந்த கேள்விக்கு விடை தேடுனீங்கன்னா, முதல்ல எது வந்ததுன்னு உங்களால சொல்லவே முடியாது இல்ல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? முதல்ல ஏதாவது வந்திருந்தா தானங்க அடுத்தது இது வந்துச்சுன்னு நான் சொல்றதுக்கு. இப்ப முதல்ல முட்டை இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா, நீங்க கோழி எப்படி வந்துன்னு கேட்பீங்க. கோழி வந்துச்சுன்னு சொன்னா முட்டை எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க. நான் சொல்றேன், எதுவுமே வரலீங்கங்கிறேன். இதை ஏத்துக்க முடியுமா? அப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? நீ புருடா விடுற. எதுவுமே வரலன்னா நான் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஒண்ணு முட்டையிலிருந்து கோழி வந்ததுன்னு சொல்லுங்க, இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்ததுன்னு சொல்லுங்க. இல்லன்னா விதையிலிருந்து மரம் வந்ததுன்னு சொல்லுங்க, இல்ல மரத்துல இருந்து விதை வந்ததுன்னு சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்கறான். நாம கேட்கிறோம். சரிப்பா நீ சொல்ற மாதிரியே ஏதாவது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்ததுன்னா அது எங்க இருந்து வந்துன்னு ஒரு சோர்ஸ் நீ சொல்ல அப்படின்னு கேட்டா அவனால பதில் சொல்ல முடியல. ஆனா நாம பதில் சொல்றோம், அப்படி படைப்பே இல்லைங்கிறோம். ஆனா இந்த படைப்பே இல்லைங்கிறத சயின்டிஸ்டால ஏத்துக்க முடியல. ஆனா சாஸ்திரம் அதை நிரூபிக்குது. எப்படி நிரூபிக்குது? இங்க உண்மையிலேயே படைப்பே கிடையாது. இப்ப நீங்க நானெல்லாம் உண்மையிலேயே இல்ல. இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அந்த ஓமானத்தை நம்ம எப்படி சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குது அப்படின்னா, இங்க நம்ம வருவதும் இல்ல, போவதும் இல்ல, நம்ம பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்ல. ஆனா நம்ம வந்துட்டேன், பிறந்துட்டேன், இறந்து போறேன், நான் திருப்பி வேற ஒரு உருவத்துக்கு போறேன், நான் ஜீவன் முக்தனாக போறேன், நான் விவேக முக்தி அடைய போறேன் அப்படின்னு மனசு என்னென்ன நினைக்குதோ அது எல்லாமே மைண்டினுடைய கிரியேஷன் தான். மனசு உருவாக்கி பிளே பண்ணி இங்க விளையாடிட்டு இருக்கு. ஆனா இது எடுத்த உடனே மனதுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா மனசு அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. இதுக்கு மனதுக்கு உண்டான பக்குவத்தை கொடுத்துதான் இந்த விஷயத்தை நம்ம உள்ள கொடுக்கணும். அப்ப அந்த பக்குவத்தை கொடுப்பதற்கு தான் பயிற்சிகளும் தேவைப்படுது. ஏன்னா மனசு வந்து அப்டேட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏற்றிட்டு வந்தா தான் அது அந்த உண்மை தன்மையை உணரும். இல்லைன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்த நீ தான் கடவுள்னு சொன்னா மனசு ஏத்துக்காது. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை எந்த அடிப்படையில சொல்லப்படுது? இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறாங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. நானே இல்லை, இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அதனால அகம் பிரம்மம் தான், நானே பிரம்மம் தான். அகம் சிவம் தான், நானே சிவம் தான். சிவோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எளிதா இருக்கு. ஆனா அனுபவம் ஆக மாட்டேங்குதுல்ல. இப்ப இந்த அனுபவம் எப்ப நடக்கும் அப்படின்னா, புரிதல் வந்தா தான் நடக்கும். உங்களுக்குள்ள புரிதல் வரணும். எப்படிப்பட்ட புரிதல் வரணும் உங்களுக்கு அப்படின்னா, இப்ப நீங்க இந்த கிரியேஷன் இல்லைன்னு எப்படி சொல்லுதுங்க சாஸ்திரம்? கோழியிலிருந்து முட்டை வரல, முட்டையிலிருந்து கோழி வரலீங்க. மரத்துல இருந்து விதையும் வரல, விதையில இருந்து மரமும் வரல. இது எல்லாமே மாயா, இது எல்லாமே மித்தியா அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படிங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அருமையான விளக்கம் கொடுக்குது. என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, இப்ப நீ இருக்கிறப்பா ராமசாமி இருக்கிற, கமலா இருக்கியா? இருக்குங்க. சரி, இப்ப கமலா வந்து இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அப்படி ஏகப்பட்ட விசேஷ சுகங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுல வீட்டுக்காரர் இருக்காரு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது, ஏதோ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கமலாவுடைய வாழ்க்கை. ராமசாமி அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு குடும்பத்திலயும் அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க இருக்குது, அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி அவர் ரொட்டீன் லைஃப்ல டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா, நைட்டு தூங்க போறாரு. கமலாவும் தூங்க போறாங்க. தூங்க போன உடனே கமலாவும் ராமசாமி காணாம போயிட்டாங்க. தூக்கத்துல வந்து கமலாவுக்கு ராமசாமி இருக்க தெரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. இப்ப கமலாவுக்கு ராமசாமி இருக்க தெரியல, ராமசாமி கமலா இருக்க தெரியல. ஆனா 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருமே தன்னை இழந்துட்டாங்க, உலகத்தை இழந்துட்டாங்க, உறவுகளை இழந்துட்டாங்க, கணவன் மனைவி உறவு இழந்துட்டாங்க, அப்பா அம்மாங்கிற உறவு இழந்துட்டாங்க, தாத்தா பாட்டிங்கிற உறவு இழந்துட்டாங்க. எல்லாமே காணாம போயிடுச்சு. கமலாவையே காணோம், ராமசாமியே காணோம். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ராமசாமி வேற ஒரு உலகத்துல இருக்காரு. அங்க வேற ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. கமலா அதே மாதிரி வேற ஒரு உலகத்துல இருக்கா. அங்க புலி துரத்துற மாதிரி கனவு கண்டுட்டு பதறிட்டு ஐயோ புலி வருதுன்னு கத்திக்கிட்டு எழுந்திருக்கிறா. எழுந்த பிறகு பார்த்தா இங்க ஒரு உலகத்துல நான் இருக்கிறேன், பக்கத்துல என்னோட வீட்டுக்கார் படுத்திட்டு இருக்காரு ராமசாமின்னு அவ பாக்குறான்.
அப்ப இங்க பாருங்களேன், கொஞ்ச நேரம் காணாம போயிட்டா, அப்புறம் கொஞ்ச நேரம் வேற ஒரு உலகத்துல புலி துரத்துற மாதிரி ஒரு உலகத்துல போனா, அப்புறம் இப்ப தன் கணவனோட வாழுகின்ற இந்த உலகத்தை பாக்குறா. ஆனா இது சாஸ்வதமா? கமலாவுக்கு ராமசாமி சாஸ்வதமா? கமலா சாஸ்வதமானா இல்ல. ஒரு காலத்துல கமலாவும் இல்லாம போக போறா, ராமசாமி இல்லாம போக போறாங்க. இது நடைமுறையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ராமசாமியும் வந்தவர் காணாம போயிட்டாரு, கமலாவும் வந்தவ காணாம போக போறா. அப்ப இந்த உலகம்ங்கிறது எப்படி நான் உண்மையிலே இருக்குது? இது மனதின் கற்பிதம். இது முழுக்க முழுக்க மனசு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, ரியலா பார்த்துட்டு இருக்கு. எப்படி? கனவுல இருக்கிற மாதிரியே பாக்குது. கனவுல புலி துரத்தும் போது கமலா பயந்துகிட்டு பதறிட்டு எழுந்தாளா இல்லையா? அப்ப அவளுக்கு கனவு காணுகின்ற வரைக்கும் புலி உண்மை, அவளுடைய வாழ்க்கை உண்மை, அவளுடைய பயம் உண்மை. அதை அவ மறுக்க முடியாது. கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த வாழ்க்கை அவளுக்கு உண்மையான வாழ்க்கை. ஆனா அவ கனவு கலைஞ்சு வந்த பிறகுதான், அப்பாடா நான் புலிக்கிட்டு தப்பிச்சிட்டேன், நல்ல வேளை என் பக்கத்துல வீட்டுக்காரர் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தைரியத்தை அடையிறா. ஆனா அந்த தைரியத்தை அவ அடைஞ்சாலும் அந்த கனவு கற்பனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. எப்ப புரிஞ்சுக்கிட்டா? கனவு கலைந்து விழிப்பு நிலைக்கு வந்த பொழுது அந்த கமலா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அந்த கமலாவுக்கு இப்ப இந்த விழிப்பு நிலை உலகம் உண்மை நம்புறா. காரணம் என்ன? பக்கத்துல வீட்டுக்காரர் இருக்காரு, தன் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் காலேஜுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா கமலா ஒரு நாள் இல்லாம போக போறா. அப்ப எங்க போயிட்டாரு இந்த ராமசாமி வீட்டுக்காரரு? அப்ப எங்க போயிட்டாங்க பசங்க? எங்க போயிட்டாங்க எல்லாம்? எல்லாமே இல்லாம போயிடுவாங்கல்ல. அப்ப அப்படி இல்லாம போற அந்த நிலைக்கு கமலா போறதுக்கு பேர் என்ன? மரணம் இல்லையா? அப்ப இந்த மரணம்னு ஒரு நிகழ்வு நடந்துட்டா இந்த நடைமுறை நனவு வாழ்க்கை இல்லாம போயிடும். அப்ப கனவுல எப்படி நமக்கு நனவு உலகம் இல்ல, கனவு உலகம் உண்மையோ, நனவு உலகத்துக்கு வந்துட்டா கனவு உலகம் இல்லை, கனவு உலகம் பொய்யோ, அது மாதிரி நனவு உலகமும் மரணத்துக்கு பின்னாடி பொய் என்பதை யார் ஒருவன் நனவு உலகத்திலேயே புரிந்து கொள்கிறானோ, உணர்ந்து கொள்கிறானோ, அவன் தான் இங்க விடுதலை ஆகிறான். அவனுக்கு தெரியும் இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லை என்று. ஏன்னா இது மனதின் கற்பிதம். ஏன்னா இங்க இந்த கிரியேஷனை கிரியேட் பண்றதே நம்முடைய மைண்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி உலகத்தை படைச்சு இதுல எவ்வளவோ விஷயங்கள் படைச்சு வச்சிருக்கு மனசு. புலியே படைச்சு வச்சிருக்கு மனசு. கனவு காணும் போது ஒரு புலியே படைக்க முடியுது, அங்க ஒரு உலகத்தையே படைக்க முடியுது. அங்க கமலாவும் படைச்சு அவ பயந்துகிட்டு வர்ற மாதிரி ஒரு கனவையும் உண்டு பண்றா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கிரியேஷனை, அப்படி ஒரு சிருஷ்டிய கனவுல கமலாவால கிரியேட் பண்ண முடியும் போது ஏன் நனவுல கிரியேட் பண்ண முடியாது? நனவுலயும் அவ தான் கிரியேட் பண்ணிருக்கா. இந்த ரியல் உலகத்தை அவளே கிரியேட் பண்ணிருக்கா. ஆனா இந்த உலகம் அவளுக்கு துன்பத்தையும் கொடுக்குது, சுகத்தையும் கொடுக்குது. காரணம் என்ன? அவளுடைய கிரியேஷன்ல அவ ஏற்படுத்தி கொண்ட மனோபாவங்களுக்கு ஏற்ற உலகம். அவ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டாலோ அப்படிப்பட்ட உலகம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில கமலா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள உண்மை என்னன்னு நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா, இங்க படைப்பே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. இங்க குவாண்டம் பிசிக்ஸும் ஃபெயிலியரு, ஸ்ட்ரிங் தியரியும் ஃபெயிலியர். ஏன்னா இங்க குவாண்டம் தியரி, ஸ்ட்ரிங் தியரி எல்லாம் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கு. இந்த பிரபஞ்சம் இருப்பதினால் இந்த நிகழ்வு எல்லாம் இருக்குது, இப்படி மாறுது அப்படின்லாம் சொல்லுது. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சமே இல்லை, இது ஒரு மாயை, இது ஒரு மித்யா. ஏனென்றால் பரமன் மட்டுமே இருக்கின்றான், அவன் தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்றான், அவனுடைய வைபவம் இந்த பிரபஞ்சம். அப்ப அவன் தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்றான் அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் என்ன சொன்னேன்? கண்ணாடி உமானம் தான் சொன்னேன். கண்ணாடி உமானம் என்ன? இப்ப நான் இருக்கிறேன், நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே என்னை பிரதிபிம்பித்து அந்த கண்ணாடி காட்டுது. அந்த பிரதிபிம்பித்து கண்ணாடி காட்டுவதனால என்னை போலவே ஒருத்தன் கண்ணாடியில் தெரிகிறான். ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிபவன் சத்தியமானா? இல்ல, அவன் ஒரு போலி. அப்ப அந்த போலி எப்படிங்க உருவாச்சு? கண்ணாடி. அப்ப அது மாதிரி இந்த உலகம் எப்படிங்க உருவாச்சு? மனசு, மைண்ட், எவரிதிங் மைண்ட். ஆனா நம்ம மைண்ட் தான் நம்மளை இப்படி ஏமாத்துது, மைண்ட் தான் இப்படி பிளே பண்ணுதுன்னு நம்மளால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா மனசு அப்படி அடர்த்தியா நம்புது, அந்த விஷயத்தை உண்மையாட்ட நம்புது. கனவு வாழ்க்கை எப்படி கனவு காண்ற வரைக்கும் உண்மையா நம்புதோ, அதே மாதிரி இந்த நனவு வாழ்க்கையை உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நம்பிக்கையை நம்ம மாத்தணும்னா அது யாருக்கு டீச் பண்ணணும்? கமலாவுக்கு ராமசாமிக்கு டீச் பண்ணணுமா? கிடையாது. அந்த கமலாவுடைய மைண்டுக்கு தான் டீச் பண்ணணும், ராமசாமியுடைய மைண்டுக்கு தான் டீச் பண்ணணும். ஏன்னா அந்த மைண்டு தான் கமலாவையே ராமசாமியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அந்த மைண்டுக்கு நீங்க டீச் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க மைண்டும் காணாம போயிடும், கமலாவும் காணாம போயிடுவா. அங்க என்ன வந்துடும்? கான்சியஸ்னஸ் வந்துடும், அந்த சோர்ஸ் வந்துடும், வெட்ட வெளி வந்துடும். அந்த வெளிக்குள்ள ஒண்ணுமே கிடையாது.
இங்க ஒரு பிரபஞ்சம் படைக்கப்படவே இல்லை, வெறும் வெளி மட்டுமே இருக்கிறது. அதுதான் நிர்குண பிரம்மம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிர்குண பிரம்ம நிலையில அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு தத்துவத்தை இங்க சாஸ்திரம் பூடகமா நமக்கு புரிய வைக்க இந்த இடத்துல முயற்சி பண்ணுது. இப்ப நான் சொன்ன இந்த கருத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனாலும் யோசனை பண்ணி பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எப்படி இது சாத்தியம் அப்படிங்கறத நீங்க கேள்வி மேல கேள்வி மனசுக்குள்ள கேட்டு பாத்தீங்கன்னா இதுக்குண்டான விடைகள் பூரா உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இங்க இந்த பிரபஞ்சம் என்ற சக்தியை உருவாக்குவதல் என்பதோ அழித்தல் என்பதோ இயலாது. ஏதேனும் ஒரு உருவில் இருந்து இன்னொரு உருவுக்கு மாற்ற இயலும் என்பதே அதன் கருத்து. அந்த அடிப்படையில் காண்கையில் பிரபஞ்சம் என்பது தோன்றுவதற்கு முன்பு என்னவாக இருந்தது, அதில் இப்போது வெளிப்படும் ஒட்டுமொத்த சக்தியும் எங்கே இருந்தன, அத்தனை பிரம்மாண்டமான சக்தியை வேறு எந்த சக்தியால் வைத்திருக்க இயலும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்குத்தான் கடவுள் என்று நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. ஆனா சாஸ்திரம் இப்படி சொல்றத சயின்ஸ் ஏத்துக்க மாட்டேங்குது. கடவுளே இல்லைங்கிறது சயின்ஸ். சயின்ஸ் என்ன சொல்லுது, அப்படியெல்லாம் ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப நாம கேட்கிறோம், அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னா அப்ப இந்த யூனிவர்சலை வந்து கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், ஒரு அணு வெடிச்சது கிரியேட் ஆயிடுச்சுங்கிறான். அப்ப அணு வெடிச்சு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி இல்லாத இடத்துல இருந்து ஒண்ணு இருக்க முடியும்? இல்லாததுல இருந்து ஒன்று இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? அணு வெடிச்சதுன்னா அந்த அணு எங்கிருந்து வந்தது, ஏதில் இருந்தது, அதனுடைய இருப்பு எங்கன்னு கேட்டா அவனால பதில் சொல்ல முடியல இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் சயின்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகுது, சயின்ஸ் வந்து பொய்யாகிறது அப்படிங்கறது இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் என்ற பிரம்மாண்டமான சக்தியில் தான் இந்த பிரபஞ்சம் என்ற மரத்தை விதையாக தம்முள் வைத்துக் கொள்ள இயலுமே தவிர வேறு எதனாலும் இயலாது. அப்படி இந்த பிரபஞ்ச சக்திகள் என்ன வடிவில் கடவுளிடம் இருந்தன என்பது குறித்து நியாயம் வைசேசிகம் சொல்லும் கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று. அதனினும் சிறியதாக அணு உள்ளது, அணுவிலும் சிறியதாக அணு துகள்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு இயற்பியல் நிகழ்விலும் ஒவ்வொரு உருவுள்ளவனவாக உள்ளன. கடவுளிடம் இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி அணுத்துகள் வடிவத்தில் தான் இருந்தன. அவர் பரமா அணு, இவைகள் எல்லாம் சபாட்டமிக் பார்ட்டிகிள் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அதாவது ஒரு சிறியதான ஒரு துணை அணுத்துகள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப சயின்ஸ் இங்க பேசுது. ஆனா இந்த பிரபஞ்சத்தில் அதற்கு பின்னாடி இறைவன் வந்து உயிர்களை படைத்தார். இதனெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சக்திகள் அவரிடம் பரமாணு ரூபத்தில் இருந்தன அப்படின்ட்டு எது சொல்லுது? வைசேசிகம் நியாயம் என்ற தத்துவம் வந்து இப்படி பேசுது. 6 தரிசனங்கள் இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து 6 தரிசனங்கள் தோன்றியது. அந்த 6 தரிசனங்களுமே நம்முடைய இந்தியாவின் ரிஷிகள் தான், இந்திய ரிஷிகள் தான். ஆனா இந்திய ரிஷிகள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முரண்பட்ட கருத்தை சொன்னாலும் அதனுடைய உண்மை தன்மையை கடைசியில நமக்கு ப்ரூவ் பண்ணவர் யாரு அப்படின்னா நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த வேதாந்தம் தான் அதை ப்ரூவ் பண்ணுது. அதாவது நியாயம், வைசேசிகம், சாங்கியம் அப்படிங்கிற நிறைய தரிசனங்கள்ல கடைசியா வந்து உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம் அப்படிங்கிற நிலையில இங்க வந்து மீமாம்ச தத்துவம் தான் நம்முடைய பாரத தேசத்துல கடைசியா ஒரு முடிவு கொண்டு வந்துச்சு. படைப்பினுடைய அம்சத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த முடிவு என்ன தெரியுமா? அதுதான் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. இந்த இறைவன் வந்து உண்மையே இருக்கார், ஆனா இறைவனுடைய படைப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அது அவருடைய சக்தி. எப்படிங்க அவருடைய சக்தி? கண்ணாடியில அவர் உருவத்தை பார்த்துட்டு இருக்கார். கண்ணாடியில அவர் உருவத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்ணாடியில வந்து ஒரு அம்மா பெத்து போட்டிருக்காளா? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. கண்ணாடியில ஒரு உருவம் இருக்கு, அந்த கண்ணாடியில் தோன்ற உருவத்துக்கு படைப்பு ஒரு அம்மா எங்க? அதுக்கு அம்மா எங்க இருக்கா? இங்க நான் மட்டும்தான் அம்மா கிட்ட இருந்து வந்தேன், இந்த பக்கம் நான் இருக்கிறேன், எனக்கு அம்மா இருக்கா. ஆனா அந்த கண்ணாடியில ஒரு உருவம் இருக்கு, அதுக்கு அம்மா இல்ல. அப்ப சோர்ஸ் அதுக்கு இல்ல, அதனுடைய சோர்ஸே நான் தான். அப்ப நானே அங்க மல்டிபிளா தெரியுறேன், இன்னொரு உருவமா நான் மாறிட்டேன். அது ஒரு கண்ணாடியில ஒரு உருவமா தெரிவேன், 1000 கண்ணாடி வச்சா 1000 உருவமா நானே தெரிவேன். அப்ப 1000 உருவமா நானே தெரியலங்கிறது எனக்கு 1000 அம்மா அங்க வந்துட்டாங்களா? எனக்கு 1000 அம்மா இருக்காங்களான்னா இல்லையே. என்ன பெற்றது ஒரே அம்மா தான். ஆனா 1000 அம்மா அங்க இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆகவே இங்க படைப்பு என்பது உண்மையில் இல்லவே இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப இறைவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் நீங்களும் இறைவன் தான் அப்படிங்கிறது எங்க சாஸ்திரம் சொல்லுது. எங்க சாஸ்திரம் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இறைவனை தேடி வெளியே பிடிக்க முடியாது. ஏன்னா தேடும் பொருள் நீயே. கண்ணாடியில போய் பார்த்துட்டு இன்னொன்னு இருக்குன்னு சொல்றது உன்னுடைய மைண்ட் பண்ற பிளே. கண்ணாடி இருப்பதனால எனக்கு இன்னொரு உருவம் தெரிவது போல உங்களுக்கு மனம் இருப்பதனால இன்னொரு உலகம் தெரியுது. இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, ஆனா இந்த உலகம் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு.
ஏன்னா நீங்க தான் இதனுடைய கிரியேட்டரே. நீங்க தான் இதை படைச்சிருக்கீங்க. இந்த உலகமே உங்களால தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா மனசு ஏத்துக்குமான்னா ஏத்துக்காது. இதை ஏத்துக்கிறதுக்கு தான் இங்க பாடத்திட்டத்துல ஸ்ட்ராங்கா உட்காரணும். ஏன்னா இந்த பாடம் வந்து அப்படிப்பட்ட பயங்கரமான பாடம். அப்ப உண்மையில் இந்த படைப்பு எங்கிருந்து தோன்றியது? இதை யார் சொல்ல முடியும்? தேவர்கள் இந்த படைப்புக்கு பிறகு தோன்றியவர்கள். எனவே அவர்களும் அது தெரியாது. அப்ப மேலான விண்ணில் வாழும் இந்த படைப்பின் தலைவர் யாரோ அவர் கட்டாயமாக அறிவார். ஒருவேளை அவருக்கும் தெரியாதோ என்னவோ என்று படைப்பை பற்றி வியந்து நிற்கிறார் ஒரு வேத முனிவர் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதாவது இங்க வந்து படைப்பு வந்து உருவாகிற இந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா நாம தான் எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்பது ஒரு மாபெரும் புதிர். தத்துவ அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் அவர்களின் ஆராய்ச்சிகளையும் கடந்து இந்த புதிர் என்னவோ இன்னும் விடை காணப்படாமலேயே இருக்கின்றது என்பதாக பல பேர் பார்க்கிறார்கள். ஆனால் இங்க விடை காணப்பட்டு விட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை என்றுதான் பார்க்கிறோம். எப்படிங்க விடை காணப்பட்டு விட்டது? கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிறது விட சொல்லியாச்சு. என்ன விடை? உண்மையில கோழியும் இல்ல, முட்டையும் இல்ல. விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா? மரமும் இல்லை, விதையும் இல்லை. எப்படிங்க என்னால் நம்ப முடியல? நீங்க தானே கனவு உலகத்தை உண்டாக்குனீங்க. கனவுல ஒரு பெரிய ஆலமரத்து வந்தது, கனவுல ஒரு பெரிய ஏரோப்ளேன் வந்தது, கனவுல ஒரு புலி வந்தது. ஆனா அதெல்லாம் எங்கிருந்து நீங்க ரா மெட்டீரியல் எடுத்தீங்க? ஒரு புலியை படைக்கிறதுக்கு நீங்க வேற ஒரு தாய் புலி அங்க வச்சிருந்தீங்களா? இல்ல ஒரு பெரிய ஆலமரத்தை உருவாக்குறதுக்கு அங்க விதைகளை நீங்க மண்ணுக்குள்ள தூவுனீங்களா? இல்ல ஒரு பெரிய ஏரோப்ளைனை உண்டாக்குறதுக்கு அதுக்குள்ள ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கனவுல படைச்சிங்களா? ஒண்ணுமே படைக்கல. வெறும் கற்பனையிலேயே உங்களுக்கு கனவுல எல்லாமே வருதா இல்லையா? வெறும் கற்பனை. நீங்க கனவு காண்பதே ஒரு கற்பனை உலகம். ஆனா அந்த கற்பனை உலகத்துல எல்லாமே படைக்க முடியுது. அந்த படைத்தவன் யார்? கனவு காணுகின்றவன் தான் படைக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட பொருள் யார்? கனவு காண்பவனே அந்த பொருள். இப்ப புரியும் பாருங்க, திரிபுடி புரியும். அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படுபவைகள், அனுபவம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கமலாதான் கனவு காண்றான். கமலாதான் அந்த கனவுல புலிய உண்டாக்கிட்டா. அந்த கமலாவுக்கு தான் அந்த புலியின் கண்டு பயம் உணர்வு வந்தது, பயம் அனுபவம் வந்தது. அப்ப கமலா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அனுபவிக்கப்படும் பொருளை கிரியேட் பண்றான், ஒரு உலகத்தை படைக்கிறான். அங்க வந்து அனுபவிக்கப்படும் பொருள்ல அனுபவிக்கப்படுபவளாக கமலாவே அந்த புலியை கண்டு பதறான். அதே கமலா பயந்துகிட்டு ஐயோ ஐயோ எனக்கு புலி கடிக்க வருதுன்னு கதறிட்டு தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறா. அந்த அனுபவம் அவளுக்கு என்ன காட்டி கொடுத்தது? அனுபவிக்கப்பட்ட பொருளையும் காட்டி கொடுத்தது, அனுபவத்தையும் காட்டி கொடுத்தது, அனுபவிக்கப்படுபவளாக அவளே இருக்கிறாள் என்பதையும் காட்டி கொடுத்தது. அப்ப இங்க முப்புடி திரிபுடி மூன்றுமே ஒன்றே. ஏனென்றால் இருப்பது கமலா மட்டும்தான். கமலா மட்டுமே இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணி அதுல கனவு காணும்போது இத்தனை படைச்சுக்கிட்டா, இதுல பயந்துகிட்டா, அப்புறம் அது கனவுன்னு தெரிஞ்சு எழுந்துக்கிட்டா, அப்புறம் எழுந்துட்ட பிறகு இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புறா, அப்புறம் இந்த உலகத்திலேயே அவ இல்லாம போக போறா. அப்ப இதையெல்லாம் நீங்க பாருங்க, விசாரணை பண்ணி பாருங்க. நம்ம சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியலன்னாலும் இங்க விவேகம் இருக்கிறவங்களால தான் ஏத்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த பாடத்திட்டத்துல வந்து புத்திசாலித்தனம் தேவைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இங்க வர்றவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வேணும். குழந்தைத்தனமா இருந்தா இந்த பாடத்திட்டம் புரியாது. குழந்தைங்க கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு போனா இந்த பாடம் புரியாதுன்னு தான் நான் காலையில கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். ஏன்னா 7 கடல் 7 மலை தாண்டி உயிர் இருக்கிற இடத்துக்கு மந்திரவாதி வச்சிருக்கிற உயிரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லும் போது அந்த குழந்தைக்கு வேணா சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா அந்த 7 கடலும் 7 மலையும் யாரு? நாமளே தான். நமக்குள்ள இருக்கிற 7 சக்கரங்களையும் தாண்டி நம்ம வந்து நம்முடைய மூலத்தை பிடிக்கணும், நம்முடைய பிறப்பிடத்தை பிடிக்க போறோம். நான் எங்கிருந்து வந்தேன் நம்முடைய சோர்ஸுக்கு திரும்ப போறோம். அப்ப அதை நம்ம உடம்புல சக்கரங்களா வச்சிருக்காங்க, வெளியே 7 திரைகளா வச்சிருக்காங்க, 7 வர்ணங்களா வச்சிருக்காங்க. எல்லாமே இங்க 7 ஏன் காட்டப்படுதுன்னா 7 மலைகள் 7 கடல்களை கடந்தா நம்முடைய இருப்பிடத்துக்கு நம்ம போகலாங்கிற ஒரு பூடகமான கதையில சொல்லப்பட்டிருக்கு. காலையில் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன் இல்லையா? அதைத்தான் இங்க வந்து சாஸ்திரமும் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க வந்து நீங்க சோர்ஸை பிடிச்சிட்டீங்கன்னா, தங்கத்தை பிடிச்சிட்டீங்கன்னா நகைகளை பத்தி கவலை இல்லை, மண்ணை பிடிச்சிட்டீங்கன்னா பானைகளை பத்தி கவலை இல்லை, பிரம்மத்தை பிடிச்சிட்டா உலகத்தை பத்தி கவலை இல்லை. அப்ப இங்க பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு தெரிஞ்சிட்டா இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாம் பிரம்மத்துக்கு வேறாகவும் இல்லை, பானைகள் எல்லாம் மண்ணுக்கு வேறாகவும் இல்லை, நகைகள் எல்லாம் தங்கத்துக்கு வேறாகவும் இல்லை. அப்ப இங்க பிரபஞ்சமும் பரமனுக்கு வேறாக இல்லை. அப்ப பிரபஞ்சமும் பரமனுக்கு வேறாக இல்லைங்கும் போது இங்க படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பரமனே தானே, பரமனுக்கு வேறாக இருக்க முடியுமா? அப்ப இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம், சர்வம் சக்தி மயம் சொல்ல முடியுமா? முடியாதா? அதை தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சாஸ்திரம் ரொம்ப அருமையா இருக்கு.
இங்க இடத்துல என்ன சொல்லுது, படைப்பை பற்றி நமது சாஸ்திரங்களினுடைய அடிப்படை கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, காண்கின்ற படைப்பின் அற்புதமும் மகிமையும் அதன் பின்னால் ஒரு அனைத்து அறிவு பெற்ற ஒரு படைப்பாளி உள்ளார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அவரது மகிமையை போற்ற வேண்டும். இதுதான் உபனிஷதங்கள், புராணங்கள் மற்றும் ஆச்சாரியர்களின் நோக்கம் என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இரண்டாவதாக ஏதுமின்றி ஒன்று மட்டுமே இருந்தது, அதுவே இறைவன். ஆனால் அந்த இறைவன் நான் பலவாறாக ஆவேனாக, நான் பிறப்பேனாக என்று சிந்தித்தார். பிறகு அவர் அக்னியை படைத்தார். அந்த அக்னி நான் பலவாக ஆவேனாக, நான் பிறப்பேனாக என்று சிந்தித்தது. அது தண்ணீரை படைத்தது. அதனால்தான் மனிதன் வருந்தினாலோ உழைத்தாலோ தண்ணீர் வருகிறது. அது அக்னியில் வருகின்ற தண்ணீர். இந்த விஷயத்தெல்லாம் பூடகமா அந்த பஞ்சபூத தத்துவத்தை வெளிக்கொண்டு காட்டுது. சாஸ்திரம் எப்படி வெளிக்கொண்டு காட்டுதுன்னா, முதல்ல ஆகாயம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆகாயத்திலிருந்து ஒவ்வொரு அம்சங்களா வெளிப்பட்டன. அதுல காற்று, அப்புறம் அக்னி, அப்புறம் நீர், நிலம் என்று பஞ்சபூதங்களும் இங்க வெளிப்பட ஆரம்பிச்சன. அப்ப இந்த மாதிரி நமக்கு பஞ்சபூதங்கள் வெளிப்பட்டதுனால இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில இந்த உலகம் உண்டான மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப இதை நீங்க ரொம்ப ஆராய்ந்துகிட்டே போனா உங்களுக்கு இதனுடைய மூலகங்கள் என்ன? பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தன? ஆகாயத்திலிருந்து வந்தன. அந்த ஆகாயம் எங்கிருந்து வந்தது? அது மூல ஆகாயமான இறைவனே. அப்ப அந்த வெட்ட வெளியே. அப்ப அந்த வெட்ட வெளியிலிருந்து தான் இந்த இவ்வளவு பெரிய வைபவம் இங்க வெளிப்பட்டிருக்கு. அப்ப இது இவ்வளவு நீங்க ஆராய்ந்து பார்த்தா இது எல்லாமே நம்முடைய சிந்தனா ஓட்டம், மனதனுடைய ஒரு கற்பிதம். அப்ப அது இந்த மந்திரம் இப்படி எடுத்து சொல்லி, இப்படிதான் இந்த படைப்பு ஒன் பை ஒன்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, அப்புறம் முக்குணங்களுடைய சேர்க்கை, இங்க சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள். குணங்கள்ல எப்படி சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் வந்ததோ அது மாதிரி பூதங்கள் 5 இப்படி எல்லாம் தத்துவங்களா கொண்டு வச்சு இந்த தத்துவங்களுடைய சேர்க்கையெல்லாம் இப்படி ஒரு பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆனா இந்த எல்லா தத்துவங்களும் எதுக்குள்ள போய் ஒடுங்குதுன்னா ஒரே ஒரு தத்துவம், அதுக்கு பேர் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் தான் நான் என்ற தத்துவம், ஐஎம்னஸ்ங்கிற தத்துவம். அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் சொல்லி அந்த மூலத்துக்கு நீங்க திரும்பணும். அந்த மூலம் தான் இங்க எல்லாமே இறைவனா இருக்கு. அதுதான் காரணம். அதுல இருந்து காரியங்கள் பலவாக இருக்கலாம். ஒரு மண்ணிலிருந்து பல பானைகள் செய்யப்பட்டிருக்கலாம். ஒரு தங்கத்திலிருந்து பல்வேறு ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். அது மாதிரி பரமனிலிருந்து பல்வேறு படைப்புகள் உருவாகி இருக்கலாம். ஆனா இவை எல்லாமே அந்த இறைவனின் அம்சம் என்பதாக இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இதனுடைய அடுத்த தொடர்ல இன்னும் இதை பற்றி விரிவாக பேச இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு டெப்தான சப்ஜெக்டை உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பேசியிருக்கிறேன். இந்த சாஸ்திரம் சொல்ல வர்றத கரும்பு ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இப்ப நான் சொன்ன இந்த பாடத்தை திருப்பி திருப்பி மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி ஓட்டி பாருங்க. உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். இதுல சந்தேகங்கள் கூட வரலாம். ஆனா அந்த சந்தேகங்கள் வந்தாலும் கேள்வி கேளுங்க. நான் அதுக்கு உண்டான தெளிவு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஆனா நீங்க தெளிவு ஆயிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இங்க எந்த படைப்பும் உங்களுக்கு வேறவே கிடையாது. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய இந்த அம்சத்தை நீங்க உணர்ந்துகிட்டு இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வாழணுங்கிறத நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான் விஷயம் அப்படிங்கிறது எங்க சாஸ்திரம் ரொம்ப ஆழமா சொல்லி கொடுக்குது. போக போக இதை டெப்த் போக போக நல்லாவே புரியும். அப்ப இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.